ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு சப்பாத்திக்கு கிரேவி பண்ண போகிறாங்க. ராஜ்மா கிரேவி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்திக்கு. தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ராஜ்மா வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊற போட்டு வச்சுருந்தாங்க. 1/2 அன் ஹவர் ஊற போட்டு வைங்க, சீக்கிரமாட்டு வந்துடும் உங்களுக்கு. ஒரு 5 விசில் விட்டால் போதும். காலையில் பண்ணதாக இருந்தால் நைட்டில் ஊற போட்டு படுங்க. இல்லை பண்ணதாக இருந்தால் மதியம் ஊற போட்டாலே போதுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி குழம்பு சுவையில் பண்ண போகிறாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, நானுக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சுவையில் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இப்போ மூடி வச்சுக்கிடலாம். உப்பு போட்டாச்சு. மூடி வச்சு அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு 5 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். 5 விசிலில் வேகலைன்னா 7 விசில் விட்டுக்கோங்க. மீடியத்தில் வச்சிங்கன்னா 5 விசில் விட்டால் வெந்துடுங்க உங்களுக்கு. ஸ்பீடாக இருந்துச்சுன்னா விசில் தான் அடிக்குமே தவிர உள்ளே வேகாது. அதனால் உங்கள் குக்கருக்கு தகுந்தபடி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேகணுங்க. வெந்தால் தான் நல்லா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். கறி குழம்பு சுவையில் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. குக்கரையும் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 விசில் விடட்டும், எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மாவு பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். சப்பாத்திக்கு வந்து நிறைய உப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலும் சரி, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைங்க. ரொம்ப ஈஸியாக பிசைஞ்சிடலாங்க. ஒரு 4 சுற்று சுற்றினா போகிறோம், மாவு ரெடி ஆயிரும். சாப்பிட்டா நம்ம உயிரை கொடுத்து பிசையாண்டாங்க. இந்த மாதிரி 1-2 பிசைஞ்சு மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிச்சின்னா 1/2 அன் ஹவரோ வைங்க, 1 ஹவரோ வைங்க. ஒன்றும் செய்யாதுங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சு பாருங்கள். சின்ன இந்த மாதிரி குண்டாஞ்சட்டியில் போட்டு பிசைஞ்சிங்கன்னாக்கா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு பிசைகிறதுக்கு. 1 ஹவர் ஆயிரும் பிசையதுக்கு. அதுக்காண்டியே பாதி நிறைய பேர் சப்பாத்தியே போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் சப்பாத்தி போடுறதுக்கு, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு. நான் போடுற மெத்தடில் போடுங்க, ஈஸியாக போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருந்து ஊறிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டே நம்ம சாப்பிட்டாட்டு பிசையாண்டாம். கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க. அப்புறமா கொஞ்சம் பிசைஞ்சு நம்ம போட்டுடணும். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கான ஊற்றினா போகிறோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது. நான் சமோசா மாதிரி தான் மடக்கி தேய்ப்பேங்க. அதனால எண்ணெய் ஆட் பண்ண மாட்டேன் பிசையும் போது. இன்றைக்கி கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். சமோசா மாதிரி மடக்கும்போது ஒரு 2 சொட்டுக்கான ஊற்றி தேய்ச்சி மடக்குவாங்க. சாஃப்டாக கிடைக்கும். நல்லா லேயர் லேயராக வரும், புரோட்டா மாதிரி. அதனால் மடக்கி தேய்க்கும் போது தான் நான் போட்டு தேய்ப்பேன். மூடி வச்சுக்கலாங்க. போதும், மாவு பிசைஞ்சது நமக்கு ஊறட்டுங்க. கிரேவி பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் சப்பாத்தி போட்டுக்கலாம். ராஜ்மா வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேகணுங்க. வெந்தால் தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. ராஜ்மா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடாயில் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாங்க. பட்டர் போட்டு பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வந்து பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க. கண்டிப்பாக பட்டர் போட்டு தான் பண்ணணும்னு இல்லை. கொஞ்சமாக பட்டர் போட்டாச்சு.
ஹீட் ஆகட்டும். ஜீரகம் ஆட் பண்ணிடலாங்க. பட்டை கிராம்பு எதுவுமே வேண்டாம். அது பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிடலாம். பட்டர் நல்லா உருகிருச்சுங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்துக்கு பதில் நீங்கள் சோம்பும் ஆட் பண்ணலாம். சோம்பும் ஜீரகமும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சோம்புங்க. சோம்பு கொஞ்சமாக போடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டர்லேயே பண்ணேன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம நார்மலாக பண்ணதோட பட்டர் போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஹோட்டல் சுவையில் கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சி போடணுன்னா தனியாக போட்டுக்கோங்க. காரம் வந்து நம்ம வரமிளகாத்தூள் போடாண்டாம். வரமிளகாத்தூள் போடாமல் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு 3ஐயும் அரைச்சி போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். வரமிளகாய் தூள் போடுறதா இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. ராஜ்மாவில் வந்து ப்ரௌன் கலர்லேயும் இருக்குங்க. ப்ரௌன் கலரில் தனி ப்ரௌன் கலரில் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலரும் எடுத்துக்கலாம். நான் லைட் ப்ரௌன் கலர் தான் எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. இது வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சுங்க. தக்காளி, பெரிய தக்காளினா 1 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளி எடுத்து 2 தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்ல தக்காளி வந்து வதங்கணுங்க. நல்லா வதங்கி சுண்டி வரணும். நல்லா வேகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா வந்து வரமல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு மசாலா கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிடணுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலாங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். அப்புறமா காரத்துக்கு வந்து நான் மிளகாய் ஆட் பண்ணலை. மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா வரமிளகாத்தூள் போடாதீங்க. மிளகாய் ஆட் பண்ணலைன்னா காரத்துக்கு தகுந்தபடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க மசாலா. மசாலா நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போகணுங்க. பச்சை வாடை போனால் தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. மும்பையிலேருந்து என் ஃப்ரெண்டு தான் அந்த கிரேவி ஒயாமல் வைப்பாங்கங்க. ராஜ்மான்ட்டு சப்பாத்திக்கு அடிக்கடி செய்வாங்க. ரொம்ப நல்லதுக்கா சாப்பிடுங்க அப்படின்ட்டு வச்சு எனக்கும் தருவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். நான் வாங்கி வைக்கணும்னு நினப்பேன். அப்புறம் வாங்கி போடுவேன், மறந்துடுவேன் வைக்கிறதுக்கு. சப்பாத்தி ஜாஸ்தி போடுறது இல்லைன்னா அந்த கிரேவி இதெல்லாம் மறந்துடுதாங்க. எங்கள் வீட்டாளுக்கு பல்லு புறம் விழுந்துருச்சு, சவைக்க முடியல, சப்பாத்தி வேண்டாம் அப்படிங்காங்க. அதனால் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் விட்டு போச்சு. இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கிடலாம். வேக வச்ச தண்ணியோடு ஊற்றுங்க. நிறைய சத்து இருக்குது இதில். நம்ம வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு காணுமான்னு பார்த்துட்டு அப்புறமா போடணுங்க. உப்பு நிறைய இருந்துச்சுன்னா போடாதீங்க. உப்பு நிறைய எடுக்கக்கூடாதுங்க, அளவோடு எடுக்கணும். நிறைய பேர் உப்பு இல்லாமலே சாப்பிடுதாங்க. அதுக்கு நமக்கு ஆண்டவன் உப்பு போட்டு சாப்பிட்ற அளவுக்காவது வச்சுருக்காங்கன்னு நினச்சி குறையாவே எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் இருந்ததுன்னா உப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது. எங்கள் வீட்டை எனக்கும் ப்ரெஷரு, எங்கள் வீட்டாளுக்கும் ப்ரெஷருங்க. அதனால் உப்பு தானமாக தான் எடுப்போம் நாங்கள். உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். 2 காணாதுங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம்.
சப்பாத்திக்குனால சப்பாத்தி மாவுக்கு நம்ம உப்பு போட்டிருப்போமோ அதனால குறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ராஜ்மா வச்ச தண்ணி தான். கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு கொஞ்சம் ஓப்பனில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கல எப்படி இருக்கு பாருங்க. தக தகன்னு அப்படி கொதிச்சு அடங்கிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். சூப்பரான சுவையில் ராஜ்மா கிரேவி ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட்டர் வச்சு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே மலை சாலட் மாதிரி கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஓடுங்க. சூப்பரான சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே மேலே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ராஜ்மா ரெடி. சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி கட்டி எடுத்து வச்சுக்கலாம். தவா ஆன் பண்ணலை. இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. 1/2 hour ஆயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒன்று போல் உருண்டை வரணும்னா நீங்கள் கையில் வச்சு உருட்டிட்டு அப்புறமா கட் பண்ணிங்கன்னா ஒன்று போல் கிடைக்குங்க. நேரம் ஆயிட்டுனா நான் அப்படியே எடுக்கிறேன். இந்த மாதிரி சப்பாத்தி போட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ மாவு எல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம இதை தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். அதுலேயே இந்த ஓரத்தில் வச்சிடலாங்க மாவை வந்து தேய்க்கிறதுக்கும். சப்பாத்தி கட்டை எடுத்து இதை வச்சு தேய்ச்சிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு தேய்க்க போகிறாங்க மாவு. எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து 2 சொட்டுக்கான ஊற்றி தேய்க்கணுங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு லேசாக மாவில் முக்கிட்டு தேய்ச்சிக்கிடணும். இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சமாட்டு இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணுங்க. தேய்ச்சிட்டு தெரியுதான்னு தெரியல, கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2-3 சொட்டு ஊற்றினா போருங்க. ஊற்றிட்டு இப்படி சமோசா மாதிரி மடக்கணுங்க. மடக்கிட்டு நம்ம தேய்க்கணும். கொஞ்சம் கோணல் மணலாக போகும், பரவாயில்ல. இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்குங்க உங்களுக்கு. அப்புறமா மாவில் பெரட்டி நம்ம தேய்ச்சிக்கிடணும். தேய்ச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி போடும்போது லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிடணுங்க. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சினா சப்பாத்தி வந்து அடி பிடிக்காமல் வரும். ஃபஸ்ட்டு மட்டும் தேய்க்கணும், அதுக்கப்புறம் தேய்க்க வேண்டாம். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க சப்பாத்தி வந்து. சப்பாத்தியை போட்டுக்கலாம். ரவுண்டாக வேணும்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சப்பாத்தி வேகும் போதே நம்ம இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி தேய்ச்சோம்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா உப்பி வருது பாருங்கள். உப்பி வரும். ஆனால் சைடில் வந்து நமக்கு மடிக்கிறதுனால கேப் விழுந்து நமக்கு
ஏர் வந்து வெளியில போயிருங்க. ஏர் வெளியில போயிரும். அப்புறம் உப்பாது. சப்பாத்தி வந்து சாஃப்ட்டா இருக்கும். உப்பி வர நேரத்துல டப்புன்னு உடைஞ்சிரும். இந்த இருக்கு பாருங்க. இந்த மாரி உப்பி வருது பாருங்க. உப்பி வந்துட்டு இருக்கும்போது, சைடுல பூரா கேப் இருக்கும்போது அப்படியே போயிருங்க. ரிலீஸ் ஆயிரும். சமோசா மாரி மடக்குனா இந்த மாரி ஆகும். நீங்க ரவுண்டா மடக்குனாக்கா உங்களுக்கு உடைஞ்சு போகாது. அம்மா மகள் சேனல்ல யாருமே லைக் பண்ண மாட்டேங்கீங்க. யாருமே பார்க்க மாட்டேங்கீங்க. நல்லா ஓடிட்டு இருந்த சேனல் என்னமோ தெரியலங்க. ஓடவே மாட்டேங்குது. நல்லா 5000, 10,000ன்னு ஓடிட்டு இருந்தது. திடீர்னு அப்படியே பந்த் ஆயிட்டு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இங்க பாருங்க. இந்த மாரி உடைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அந்த மாரி லேயர் வந்துருங்க உங்களுக்கு. லேயர் வந்துட்டுன்னா, சப்பாத்தி வந்து ஏர் உள்ள நிக்காது. வெளியில போயிரும். சமோசா மாரி மடக்கும்போது இந்த மாரி வரும். ஆனா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நான் தோசை கரண்டியே யூஸ் பண்ண மாட்டேன். கைய கொண்டு தான் போடுவேன். அடுப்பு வந்து மீடியமாவும் இருக்கக்கூடாது, ஹையாவும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நல்லா உப்பி வரும். மாவு வந்து சாஃப்ட்டா கிடைக்கும். எப்படி உப்புது பாருங்க. உப்பு வந்தாலும் அப்படியே அமுங்கிருங்க. அப்படி உப்பும்போது நமக்கு கைய கொண்டு நம்ம எடுத்து திருப்பி போட்டோம்னா, இந்த ஏர் வந்து கையில வந்து அடிச்சுருங்க. ஆவி வந்து நம்ம கையில பட்டுரும். பட்டு 2, 3 நாளைக்கு வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தோசை கரண்டி வச்சு போடுங்க. நான் அப்படியே போட்டு பழகிட்டனால எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாரி மிச்சம் இருக்க சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு. சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாவே இருக்கணும் அப்படின்னா, இங்க கைய கொண்டு இப்படி தட்டி விட்டுருங்கங்க. புரோட்டாலாம் அடிப்போம் பாருங்க. அந்த மாரி அடிச்சிருங்க. சாஃப்ட்டாவே இருக்கும் உங்களுக்கு. நைட்டு வர ஆனாலும் ஹார்ட் ஆவாதுங்க. பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. ஒரு கையில அமுக்கி எடுத்துடலாங்க. நல்ல பஞ்சு மாரி சூப்பரா கிடைச்சிருக்கு. எப்படி லேயர் எடுத்துருக்கு பாருங்க. நம்ம சமோசா மாரி மடக்குனா, இந்த மாரி லேயர் கிடைக்குங்க. சரிங்களா? இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரான சப்பாத்திங்க. எல்லாமே நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு நமக்கு. ராஜ்மா கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்திய வந்து ஒரு பிளேட்ல சேவ் பண்ணி சாப்பிடலாங்க. அப்படியே ஒரு பிளேட்ல சப்பாத்திய வச்சு, நம்ம ராஜ்மா வச்சு சாப்பிட்டோம்னா, அவ்வளோ ஒரு சுவையா இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்ல பண்ணியாச்சு. எம்மி எம்மி ராஜ்மா ரெடிங்க. சப்பாத்தியும் ராஜ்மாவும் சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்ட்டா வந்திருக்குங்க. 5 விசில் தான் விட்டேன். நல்லா கொஞ்சம் ஊற போட்டு சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. பல்லே இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்கு ராஜ்மா வந்து. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.